பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். முருகப்பெருமான் வள்ளியை காதல் திருமணம் செய்தது பலருக்கும் தெரியும். ஆனால் முருகரை தெய்வானை காதல் செய்தது எத்தனை பேருக்கு தெரியும்? தெய்வானை காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலில் முருகன் தெய்வானையைத்தானே மணந்தார். இதோ உங்களுக்காக முருகன் தெய்வானை காதல் காவியம். சூரனை வென்று வந்த பிறகு சுப்பிரமணியனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் என்று இந்திரன் இந்திராணியிடம் சொல்றாரு. அத அங்க இருந்தபடியே தெய்வயானையும் கேட்டுடுறாங்க. தெய்வயானையின் மனசுக்குள்ள பேரானந்தம் பொங்குச்சு. உலகம் எல்லாம் அழகன் அழகன் என்று புகழும் முருகன் இந்த தெய்வயானைக்கு சொந்தமாக போகிறாரா என்று எண்ணி பேரானந்தத்துல மூழ்கிறாங்க. உண்மையில் சுப்பிரமணியனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையில் நடந்த போரை விட என்று நாம் முருகனை மணமுடிப்போம் என்று தெய்வயானையின் மனதில் நிகழ்ந்த போர்தான் பெரும் போராயிருந்துச்சு. இன்று கையில் வேல் பிடித்து போர் புரியும் முருகன் என்று என் கரம் பிடித்து கழுத்தில் தார் சூடுவார் என்று வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டியபடி வழி மீது விழி வைத்து காத்திருப்பாராம் தெய்வயானை. வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டியபடி வழி மீது விழி வைத்து காத்திருக்க இங்கே முருகப்பெருமான் ஆதிபரா சக்தியிடம் சக்தி வேலை பெற்று ஈசனிடம் ஆசி பெற்று சூரபத்மன் மற்றும் அவனுடைய சகோதரர்களை எதிர்த்து போர் புரிகிறாரு. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றையும் அழித்து சூரன் சகோதரர்களை வெற்றி கொண்ட முருகப்பெருமான் அவர்களுக்கு முக்தி கொடுத்து ஆட்கொள்கிறாரு. சூரர்களை வென்ற பாவம் போக்கும் பரிகாரங்களை முடித்த முருகப்பெருமான் தேவலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. தேவர்களின் சேனாதிபதியாக சென்று வென்று வந்த முருகப்பெருமானுக்கு தேவசேனாவை மணமுடித்து கொடுக்கலாம் என்று இந்திரன் சொல்ல என்று முருகன் போர் முடித்து தன் கழுத்தில் தார் சூடுவார் என்று காத்திருந்த தேவானையின் மனசுல இப்பந்தான் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சது. முப்பெரும் தேவர்களும் தேவியர்களும் சம்மதிக்க விநாயக பெருமான் நல்லாசி வழங்க 33 கோடி தேவர்களும் நல்லாசியோடு மலர் தூவ மங்கையாம் தேவானையின் கழுத்தில் மணமாலையை சூடினார் முருகப்பெருமான். உலகம் முழுவதும் அழகன் அழகன் என்று புகழ்ந்த முருகன் இனி என்னவரா என்று தேவானையின் மனம் குளிர அவர் திருக்கழுத்தில் திருச்சரடு பூட்டினார் திருமுருகரும். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யேத்ரம் பஹே தேவி நாராயணி நமோஸ்துஹே. கட்டிமேளம் கட்டிமேளம் கட்டிமேளம். முருகன் தெய்வானையின் திருமணம் இனிதே நிறைவேறியது. மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்க. என்ன நேயர்களே, முருகன் தெய்வானையின் காதலை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பக்தி வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை காத்திருங்க. பக்தி பசியோடு வணக்கம்.